சற்றுமுன் வெளியான தகவல் ஆதார் கார்டு போதும் 2,00,000 வரை கடன் கிடைக்கும். அது என்ன பார்க்க போறோம். நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. இன்றைய காலகட்டத்தில் தனிநபர் கடன் பலருக்கும் உதவிகரமாக இருக்கிறது. அவசர காலங்களில் திடீர் செலவுகளை சமாளிக்கவும் இந்த கடன் மிகவும் பயனாக இருக்கிறது. இந்நிலையில் ஆதார் கார்டை பயன்படுத்தி தனிநபர் கடன் பெறுவது குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். அவசர காலங்களில் தனிநபர்கள், தொழில் செய்பவர்களுக்கு வங்கிகள் கடன் வழங்கி வருகின்றன. அத்துடன் அரசும் பல்வேறு விதமான கடன் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதில் தனிநபர் கடன் என்பது அவசரமான சூழல், திடீர் செலவுகளை சமாளிக்க உதவுகிறது. இந்நிலையில் ஆதார் கார்டை பயன்படுத்தி கடன் பெறுவது குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். தனிநபர் கடனில் குறைந்த தொகையினை கூட கடனாக பெறலாம். அத்துடன் குறுகிய காலத்தில் கடனை திருப்ப செலுத்துவது மற்றும் உடனடியாக பணம் கிடைக்கும் வசதி ஆகியவை தனிநபர் கடனில் உள்ளது. இது போன்ற பல்வேறு வசதிகள் இருப்பதால் தனிநபர் கடனை பலரும் வாங்குகின்றன. பொதுவாகவே வங்கிகள், நிதி நிறுவனங்கள் என எங்கு கடன் வாங்கினாலும் அதற்கு சில ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இந்நிலையில் ஆதார் எண்ணை பயன்படுத்தி கடன் பெறும் வசதியை வங்கிகள், நிதி நிறுவனங்கள் கொண்டு வர துவங்கியுள்ளது. ஆதாரை பயன்படுத்தி கடன் பெறும் போது அதற்கான செயல்முறை மிகவும் சுலபம். ஆதார் கார்டையை பயன்படுத்தி 2,00,000 வரை கடன் பெறலாம். இது உடனடியாக பணம் தேவைப்படுபவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. ஆதார் அட்டை மூலமாக கடன் பெறுவது என்பது மற்ற வகையில் கடன் பெறுவதில் இருந்து முற்றிலும் மாறுபட்டவை. வருமான சான்று, முகவரி சான்று மற்றும் அடையாள சான்று போன்ற அடிப்படை ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் ஆதார் அட்டை கடன்கள் எளிமையானவை. மேலும் பேப்பர் வேலைகளும் இதில் கிடையாது. இதனால் அலையும் தேவையில்லை. ஆதார் கடன்கள் முற்றிலும் டிஜிட்டல் செயல்முறையை சார்ந்தவை. ஆன்லைனிலேயே இந்த கடனை பெறலாம். ஆதாரை பயன்படுத்தி வாங்கப்படும் தனிநபர் கடனுக்கு எந்தவிதமான பிணையமும் தேவையில்லை. ஆதார் அட்டையை பயன்படுத்தி 2,00,000 கடன் பெறுவதற்கு விண்ணப்பதாரர் 21 முதல் 60 வயதுக்குள் இருக்க வேண்டும். மேலும் சில தகுதிகளையும் பெற்றிருக்க வேண்டும். அதன்படி விண்ணப்பதாரர் மாத வருமானம் குறைந்தபட்சமாக ரூபாய் 15,000 முதல் 25,000 வரைக்குள் இருக்க வேண்டும். மாத சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருமானம் நிர்ணயம் பொருந்தும். அத்துடன் விண்ணப்பதாரரின் கிரெடிட் ஸ்கோர் 650 700 முதல் அதற்கு மேற்பட்டதாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் போதுதான் கடனுக்கான வட்டி விகிதம் குறைவாக இருக்கும். செயல்பாட்டில் இருக்கும் ஆதார் அட்டையை அடிப்படையாக கொண்டுதான் கடனுக்கு விண்ணப்பிக்கும் முடியும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.